கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தே கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலாகிருச்சு. இன்றளவும் அவரை பற்றி ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்கள் தெரிய வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் ரீசெண்டாக தெரிய வந்திருந்தது என்னன்னா, விஜயகாந்த் சார் ரொம்பவே ஒரு பழமை விரும்பி அவர் பயன்படுத்திய பொருட்கள் இருந்து அவருக்கு பிடித்தமான பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே இப்போ வரைக்குமே பத்திரமா அவங்க வீட்டு லாஃப்டில், குறிப்பாக அவரோட ரூம் லாஃப்டில் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜயகாந்த் சார் எப்போதுமே பழசை மறக்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் கஷ்டப்படும் போது யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்களோ, அவர் சினிமாவில் பீக் பீரியடில் இருக்கும்போது அந்த நபர்கள் எல்லாத்துக்குமே திருப்பி ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்காற்றியிருந்தார். இயல்பாகவே நம்ம கேப்டனுக்கு இந்த ஒரு குணம் இருந்திருக்கு. பழசை மறக்காதவராக தான் அவர் இருந்திருக்காரு. அதனால தான் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் பயன்படுத்தின துணிகள், அவருக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயங்கள், முதல் படத்திலிருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில ஞாபக பொருட்கள் அப்படின்னு அவர் இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சது, அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருந்த விஷயங்கள் அப்படின்னு அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்குமான பொருட்கள் எல்லாத்தையுமே அவரோட ரூமில் லாஃப்டில் வச்சுருந்துருக்காரு. அண்ட் அதை ரொம்பவே பத்திரமா மெயின்டைன் பண்ணிட்டும் வந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ரூமுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கேப்டன் அவர்களோட குடும்பத்தார் அவரோட ரூமில் அந்த ஒரு லாஃப்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதில் கேப்டன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு வயதாக இருந்ததுலேருந்து பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் ஆகி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமாக துடைச்சு அவர் எப்படி மெயின்டைன் பண்ணாரோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அந்த பொருட்களை மீண்டும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க கண்டென்ட் அப்படின்னா அது ரீசெண்டாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டிருந்த வீடியோ தான். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேப்டன் அவர்களோட இறப்புக்கு வராதவங்க கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே எங்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஜித் சாரை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கேப்டன் அவர்களோட இறப்பு அன்னைக்கு அவர் வரல, ஸோ அவரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பைல்வான் ரங்கநாதன் அவர்களுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னதான் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அஜித் சார் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலுமே கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொன்னாங்க, நாங்கள் சினிமா பின்புலம் உள்ள ஃபேமிலி தான், எங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன இருக்கும், ஹீரோஸ்க்கு மாண்டேஜ் ஷாட் எவ்வளோ இருக்கும், அண்ட் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய யூனிட்டே பாதிக்கப்படும். அதனால் வெளிநாட்டில் இருந்த நிறைய பேரால் வர முடியாது, எங்களுக்கு அதில் எந்த கோபமும் இல்லை, எப்போதுமே நம்ம கூட தான் விஜயகாந்த் இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அஜித் சாரை சொல்லலை அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அஜித் சாரை மீன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிறது தெரியுது. நாட் ஒன்லி அஜித் சார், 19 தான் அவங்க சொல்லியிருக்காங்கிறது தெரியுது. வேணா வடிவேல் அவர்கள் வராததுனால அவரை போன்ற ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.